Welcome to Healthymealstamil. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வெரைட்டியான வெஜிடபிள் புலாவ் ரெசிபி. அதாவது நம்ம சாதாரணமா வெஜிடபிள் புலாவ் எல்லாரும் செய்யறது தான் இல்லைங்களா? இன்னைக்கு நான் என்னோட மெத்தட்ல எப்படி செய்ய போறேங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறது. இந்த வெஜிடபிள் புலாவுக்காக நான் யூஸ் பண்ண போறது பாஸ்மதி ரைஸ். அதே போல வெஜிடபிள்ஸ் நான் மெயினா இங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமான குவாண்டிட்டி எடுத்திருக்கேங்க. கூடவே கேரட், கிரீன் பீஸ் இது மூணு தான் நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள் புலாவுக்காக யூஸ் பண்ண போற வெஜிடபிள்ஸ். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்க தாராளமா அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம வெரைட்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் லைட்டாக சூடாகி வரும்போது புலாவுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே 1 பே லீஃப், 1 ஜாதிபத்திரி, 1 ஸ்டார் அனாசி, 6 கிராம்பு, இந்தளவுக்கு பெரிய சைஸ் பட்டை எடுத்துருக்கேங்க. கடைசியாக ஏலக்காய், 4 ஏலக்காய் இதே போல் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சூடாக இருக்கிற நெய்யில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க, இல்லாட்டி நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாம் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். மசாலா இந்த அளவுக்கு லைட்டாக சூடாகி வரும்போது இதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இதில் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, இது ரெண்டையும் தட்டி போட்டிருக்கேங்க, பேஸ்ட் ஆக்கல. காரத்துக்காக பச்சை மிளகா 4 கீரி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி 1 கப் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தின பிறகு நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வதக்கிக்கலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாங்க. கேரட் ரவுண்டாக கட் பண்ணினது 1/2 கப். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைஸாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கே பாம்பே கேரட், நார்மல் கேரட் ரெண்டுமே இருந்ததால் ரெண்டுலேயுமே பாதி பாதி போட்டிருக்கேன். கூடவே க்ரீன் பீஸ் 1 கப், உருளைக்கிழங்கு 2 கப் போட்டிருக்கேன். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு இப்போ புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நான் இங்கே 4 கப் தண்ணி சேர்த்திக்க போகிறேங்க. அதாவது 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாங்க. அதே போல் தண்ணி ஊற்றின பிறகு ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிக்கிற இந்த டைமில் வெஜிடபிள் புலாவுக்கு தேவையான ரைஸ் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. நம்ம இப்போ செய்கிற வெஜிடபிள் புலாவுக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது தாங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ரைஸை நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணின பிறகு லைட்டாக ஒரு ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு உப்பு செக் பண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துன பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. வாவ், பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் புலாவ் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், லைட்டாக இப்போ தட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக ஒட்டாமல் அதே போல் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதே போல் ஃபுல்லாக ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ ஆல் டைம் ஃபேவரட்டான கொத்தமல்லி இலை அதை கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதை மேலே லைட்டாக தூவி விட்ட பிறகு
கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்திருக்கேங்க. இது ரெண்டும் சேர்த்து இதே போல் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கிற புலாவை நம்ம அதிகமாக மிக்ஸ் பண்ணும்போது ரைஸ் எல்லாம் உடஞ்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இதே போல் மெதுவாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் மூடி போட்டு செட் பண்ணிக்கலாம். புலாவ் செட் ஆகி வர்ற இந்த டைமில் புலாவுக்கு சூப்பர் காம்பினேஷனான தயிர் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர், புளிக்காத அதே சமயம் நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதே போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்க, நல்லா அரைஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். புலாவுக்கான சட்னி இங்கே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக புலாவை நான் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் புலாவ் ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல் நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.